வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ கோயம்புத்தூர் சூலூர். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சண்டே அதுவுமா சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சத்தியமாக அந்த வேலை மட்டும் நடக்காது. இன்றைக்கும் பார்த்திங்களா, கிண்டல் பண்ணுறான் தம்பியும் என்றைக்கு நடந்திருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து போர்டு எல்லாமே மாட்டிகிட்ருக்கோம். தம்பியும் நானும் உட்காந்து போர்டை மாட்டிகிட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கே மணி 11 ஆகுது. அதிலே உங்களுக்கு காமிச்சிருது. ஸோ உட்காந்து பாட்டை போட்டுவிட்டு ஜாலியாக உட்காந்து பாட்டை போட்டுவிட்டு கேட்டுகிட்டே உட்காந்து வேலை செஞ்சிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சேனல் போர்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 சேனல் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிசிபியில் காமெண்ட்ஸ் எல்லாமே லோட் பண்ணிவிட்டு, காமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபுல்லாமே நம்ம சால்ட்ரிங் பண்ணிடுவோம். சால்ட்ரிங் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிட்டை எல்லாத்துக்குமே சால்ட்ரு பண்ணிடுவோம். ஸோ ஃபிட்டு எல்லாமே மாட்டிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனி சேனலுக்கு ஆடியோ கொடுத்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஃபிட்டுக்கு பின்னாடி இந்த இது இருக்கு இல்லையா, ஃபிட்டுக்கு பின்னாடி வந்து இந்த கையை வச்சு இப்படி வச்சு நம்ம செக் பண்ணிடுவோம். இது செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு சேனல் அதிகமாக ஹீட் ஆகிருந்தது, இல்லை அந்த சேனல் மட்டும் லைட்டாக அதிகமாக ஹீட்டாக இருந்தாலும் அது நம்ம கையில் தெரிஞ்சிடும். ஸோ அந்த சேனலில் வந்து நம்ம வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸருக்கே போவோம். ஏன்னா ஒரு 5 சேனல் போர்டுக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். அதுக்கு அடுத்தால இந்த ஆடியோலாம் செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஹீட்ஸிங்கில் இப்போ மாட்டிகிட்ருக்குறோம். ஹீட்ஸிங் மாட்டினதுக்கப்புறம் ஒரு செக்கிங் இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த போர்டை செக் பண்ண, அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய அனலாக் மீட்ரு தான். நம்ம எப்பொழுதும் அனலாக் மீட்ரு தான். ஸோ அனலாக் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியில் போட்டுட்டு ஃபுல்லாக வச்சுருப்போம். சும்மா கை வச்சு பார்த்திங்கனாலே ஷார்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்போம். அதை எடுத்து அப்படியே நம்ம போர்டில் செக் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். அப்படியே செக் பண்ணும்போது அந்த முள் தூக்கிடக்கூடாது. தூக்குச்சுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இப்போ தூக்கலை, இந்த போர்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது அந்த ஃபிட்டுக்கும் அந்த ஹீட்ஸிங்க்கும் எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நம்மளுடைய 5 சேனல் போர்டை நம்ம டெஸ்டிங் பண்ணக்கூடிய ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் நம்ம டெக்னீஷியனுக்கும் அனுப்புகிறோம். ஸோ எல்லா டெக்னீஷியனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அவங்களுக்கு போட்ட உடனே மறுபடியும் பிரிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நாங்களே டெஸ்டிங் முடிச்சிருந்தோம். ஸோ அடுத்தால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிங்கக்குட்டி தான். சிங்கக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு 30 போர்டு எடுத்து இன்றைக்கி வந்து சால்ட்ரு பண்ணி அதையும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 8 டிரான்ஸ்டர் போர்டு மட்டும் நம்ம ப்ரொடக்ஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம வெளியில் கொடுப்போம். இப்போதைக்கு நம்ம தேவைக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம நம்மளே உட்காந்து அசம்பிள் பண்ணுறதுனால அடுத்தால ப்ரொடக்ஷன் வரும்போது கண்டிப்பாக வந்து நம்ம கொடுப்போம். அந்த இடத்துல யூடியூப்லேயே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் போர்டு மட்டுமே நம்ம 50 போர்டு உட்காந்து எல்லாமே உட்காந்து ஃபிட்டை மாட்டி சால்ட்ரு பண்ணி வச்சுட்ருக்கோம். அந்த மாட்டிட்டு எப்படின்னு ஒரு மணி நேரம் ஆயிரும். ஒரு கட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.